எனது ஆன்மா உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஓடி வருகின்றேன். எனது ஆன்மா உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஓடி வருகிறேன். உமது தேவனே என் தேவப்பா, தேவனே நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु जी। எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி हमारी आंखें आपकी ओर ताकता है। நாங்கள் யாரிடம் போவோம்? हम किसके पास जाएंगे? நாங்கள் எங்கு போவோம்? हम कहाँ जाएंगे? எங்கு போனாலும் நீங்க அங்கே இருக்கீங்க. हम जहाँ कहाँ जाए वहाँ आप ही है। உம்மை போல ஒரு தேவன் இல்லை. आपके समान और कोई है ही नहीं। நீர் சர்வ வல்லவர், आप सर्वशक्तिमान है, பராக்கிரமசாலி, आप पराक्रमी है, யுத்தத்தில் வல்லவர். अब योद्धा है। உமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? आपके विरुद्ध कौन खड़ा रह पाएगा? எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், हमारे लिए युद्ध खड़ा करने वाला, எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர், हमारी सोच को जानने वाले, நீர் எங்கள் நினைவாய் இருக்கிறவர். आप हमारे सोच ही में है। ஹalleluya, 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 ஹalleluya. நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, आपने कहा मैं हूँ और था और आने वाला हूँ। மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். मरा था लेकिन सदा काल के लिए जीवित होकर कर आपने कहा है। நன்றி ஆண்டவரே. धन्यवाद प्रभु जी। நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद चढ़ाते हैं। இப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் தெய்வமாய் கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம். ऐसे परमेश्वर को देवता कर कर पाने के लिए हमारे अंदर कुछ भी नहीं है। நீங்க இழுத்துக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உம்மிடத்தில் வருவதில்லை. यदि आप हमें आपके पास नहीं लेते तो हम नहीं हो पाएंगे। ஹalleluya. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். इस दिन के लिए धन्यवाद चढ़ाते हैं। வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். आए हुए हर एक के लिए धन्यवाद देते हैं। எண்ணங்களை ஆராய்கிறவரே, सोच को जांचने वाला, உங்க வார்த்தைகளால் என்னை நிரப்பி எங்களை நிரப்புவீராக. आपके वचन से हमें भर दीजिए। எங்கள் நினைவெல்லாம் நீர் பேசுவீராக. हमारी सोच में आप ही बातें कीजिए, ஒவ்வொருவரோடு பேசுவீராக. हर एक के साथ बातें कीजिए। இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते हैं। என்னாகுமா? गिनती 17 அதிகாரம் 17 अध्याय 5 வசனம். 5वां वचन। என்னாகமம் गिनती 17 அதிகாரம் 17 5 வசனம். 5वां वचन। हाँ जी। அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. हालेलुया। இது ஆண்டவர் சொல்றாங்க. ये आरोन बताता है, அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும். और जिस पुरुष को मैं चुनूंगा उसकी छड़ी में कलियां फूट निकलेगी। யாரெல்லாம் தெரிந்து கொண்டாங்களோ அவங்க கோல் என்ன செய்யுமா? துளிர்க்கும். துளிர்க்கிறது மாத்திரமா? அது மோசே போய் முதல் நாள் வச்சுட்டு 12 கோலை அங்க வச்சுட்டு போய் பார்க்காரு. जिन जिनको परमेश्वर चुने हैं केवल उनकी छड़ी कलियां फूटने निकलेगी, लेकिन वो फल भी देती है। அது துளிர்க்கிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு பூ பூத்து காய் காத்து கனியும் கொடுத்துருக்கு. 12 छड़ी को रखे थे, वो कलियां फूटने निकलेगी, उसमें फल आया था और फूल निकलकर फल आया था। முறுமுறுக்கிறத பற்றி வேதம் சொல்லுது கலகக்காரர்கள். बुड़बुड़ाने के बारे में कहता है कि वो कलंकित लोग है। என்னாகுமோ 17:10 வசனம் வாசிப்போம். 17:10 को पढ़िए। பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும். 17:10 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. போதும். அந்த கலகக்காரர் எந்த கலகக்காரர்? முறுமுறுத்தாங்க. उन दंगा करने वाले जो बुड़बुड़ाने लगे। அப்ப நம்ம கஷ்டப்படும் போது என்னென்னலாம் முறுமுறுக்கும். जब हम कष्ट उठाते हम कितना बुड़बुड़ाने लगते हैं। அவர் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியாம வரவே இல்லை. जो भी परमेश्वर हमारे लिए करते हैं उनके अनजान में हमारे पास नहीं அப்ப आएंगे। என்ன வந்தாலும் என்ன சொல்லணும்? जो कुछ भी आने दीजिए, क्या कहेंगे? என்ன சொல்லணும்?
நன்றி சொல்லணும். धन्यवाद चढ़ाना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்ப யாரெல்லாம் நன்றி சொல்லுவோம்? ऐसे कौन धन्यवाद चढ़ाएंगे? இனிமே நன்றி சொல்லுவோம். अब धन्यवाद कहेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। ஏன் வந்தது? எதுக்கு வந்து நான் ஒரு பாவம் செய்யல? ये ऐसा क्यों आया? मुझे मेरे पास क्यों आया? मैंने कुछ पाप नहीं किया करके। அவர் சொல்லாம இல்லனா அவர் அனுமதியாம நமக்கு ஒண்ணுமே வராது. उन्हें कहने पर उनकी अनुमति के बगैर नहीं आएगा। இவங்க என்ன சொன்னாங்க? லேவியரும் இஸ்ரவேலரும் சேர்ந்து நீங்க ஜனங்கள்லாம் பரிசுத்தவாங்க, நீங்க உங்களை ரொம்ப வைத்துறீங்க, நீங்க தான் ஆசாரியரா இருக்கணும்னு. लेवी और याजक क्या कहने लगे कि प्रजा आप ही कोई लेवी बनकर और चलाना कर रखना है क्या? நிறைய காரியத்துல தேவ சித்தத்துக்கு விரோதமாக பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கோம். वे नहीं जानते कि परमेश्वर की इच्छा के विरुद्ध बोलते हैं कर। ஒரு காரியத்துல ஆண்டவர் எடுத்தா, एक कार्य को परमेश्वर चुन लिए तो, ஆண்டவர் வேலைக்கு எடுத்தா परमेश्वर के काम के लिए चुने तो தேவ சித்தம் நம்ம இருக்கணும். वो परमेश्वर की इच्छा कर हम चुप बैठना चाहिए। ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரியும் போது परमेश्वर भलाई कर घूम फिरते समय அவர் சொன்னாரு, உங்க ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். अपने प्राणों के लिए सावधान से रहो। உலகத்தார போல நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம தெரியாது. என்ன காரியத்தையும் தேவ சமூகத்துக்கு கொண்டு போகணும். हम संसार के लोगों के समान ऐसा वैसा नहीं चलना चाहिए। किसी कार्य को भी परमेश्वर के पास लेना चाहिए। வசனம் பார்த்திருக்கீங்களா? இதுக்கு முன்னால வசனம் கலங்கக்காரன்னு பார்த்திருக்கீங்களா? யார் பார்த்திருக்கா? इसके पहले वचन देखे है कि दंगा करने वाले के बारे में। அப்ப முறுமுறுக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் அப்படிதான். बड़बड़ाने वाले परमेश्वर के विरुद्ध दंगा करने वाले हैं, जो भी मनुष्य के विरुद्ध बुड़बुड़ाते हैं वो भी दंगा ही करते हैं। நியாயப்படி நமக்கு வர வேண்டியது வராவிட்டாலும், न्याय के अनुसार जो चीज हमें आना चाहिए नहीं आएगा तो भी, நியாயப்படி நம்மளை போக சொல்ற இடத்துக்கு போக சொல்லாவிட்டாலும், न्याय के अनुसार जिस जगह पर हमें जाना चाहिए वहाँ नहीं जाने दे रहे, பரத்திலிருந்து கட்டளையிடாம ஒண்ணுமே இராது. ऊपर से आज्ञा न देते हुए कुछ भी कार्य नहीं होगा। பரத்துல சில சமயம் தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கத அனுமதிப்பார் ஆண்டவர். ऊपर से परमेश्वर की इच्छा के अनुसार चलाते हैं। நம்ம வாழ்க்கையில தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கோல் துளிர்க்கும்னு வந்திருக்கு. हमारी जिंदगी पर जिसका छड़ी चुना हुआ है वो कलियां फुट निकलेगी, அது கனி கொடுக்கும். वो फल देगी। அல்லேலூயா. அல்லேலூயா. கம்பாதான் இருக்குது. वो केवल छड़ी है। ஆனா ஒரு நாள் முழுவதும் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தோடனே அது துளிர்ச்சு பூ பூத்து காய் காய்ச்சி கனி கொடுக்குது. देखिए पूरा एक दिन वो छड़ी तंबू में था, इसके लिए वो कलियां फूटी और उसमें फूल आने लगे और वो फल भी देने लगा। ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்குது. वचन में लिखा है जो भी पूछेगा उसे मिलेगा कर। அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். वो वायदा किया है। நம்ம உள்ளத்தில் யூதனானவர், हम हृदय की यहूदी है, அபிரகாமின் சந்ததி, अब्राहम की संतान है। யோசபாத் சொல்றார், योसबात कहते हैं எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, हमारे पूर्वकों की पिता, பரலோகத்தில் இருக்கிற தேவன் அல்லவோ தேவன், जो परमेश्वर स्वर्ग में निवास करता है वही परमेश्वर है। பரலோகத்தில் இருக்க தேவன் தான் தேவன், जो भी स्वर्ग राज में है वही परमेश्वर है। உம்மிடத்தில் பராக்கிரமும் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு. आपके पास पराक्रम और सामर्थ्य भी है। அவருக்கு விரோதமா ஒருத்தரும் ஒண்ணும் செய்ய முடியாது। आप ही राज्य प्रभुता करते हैं और आपके विरुद्ध कौन भी खड़ा नहीं कर நம்ம पाएगा। கற்றுக்கொள்ள வேண்டியது, इससे हमें क्या सीखना चाहिए? நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சம்பவத்தையும் அவர் காண்கிறார். हमारी जिंदगी में आने वाले हर एक कार्य को परमेश्वर देखते हैं। நம்முடைய மதீனத்தினால சில தீமைகள் வரும். हमारे मूर्खता के कारण कुछ कार्य संभावना होती है। ஞானமற்று நடக்கிறதுனால சில சம்பவங்கள் கண்ணீரின் வெள்ளத்தாக்கில உருவ நடக்கும். हमारी भूल के समान कुछ कार्य के लिए आंसुओं की तराई पर हम चलते हैं। அவர் பேசுகிற தேவன், वो बातें करने वाला परमेश्वर, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு சொல்லாம எதையுமே செய்ய மாட்டார். जो भी प्रार्थना करते हैं परमेश्वर उनसे बोलते बगैर कुछ भी कार्य उनके जीवन में नहीं करते। ஜாக்கிரதை இல்லாம நம்ம நடக்க கூடாது. लेकिन हमें सावधानी से होकर चलना चाहिए। நம்ம கவன குறைவுகளினால நிறைய கண்ணீர், हमारे अनजान के कार्य से कई आंसुए,
ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தாரு. परमेश्वर गुलाम से उस मिस्र देशों से परमेश्वर के लोगों को लेकर आए थे. அது இருப்பு காலவா என்பதுன்னு வேதம் சொல்கிறது பார்வோனை பற்றி. फिरौन के बारे में कहता है कि वो बहुत तेजवन लोखंड है कर. அந்த நாட்கள்ல அந்த எகிப்து தேசம் அரசு வந்து வல்லமையா இருந்தது. उस दिनों मिस्र की राज्य बहुत सामर्थ्य से भरा था. அங்கிருந்து இவங்க வரவே முடியாது. वहां से ये लोगों के लिए आने के लिए ही नहीं होगा. அவர் ஓங்கிய பேச்சினாலும் பலத்த கரத்தினாலும் வெளியே கொண்டு வந்தார். परमेश्वर अपने प्रभुता और बड़े हाथों से उन्हें लेकर आए थे. எதுக்கு வெளியே கொண்டு வந்தாரு? क्यों बाहर लेकर आए थे? நீங்க தானே சொன்னீங்க. அப்பதான் இப்ப என்ன சொன்னீங்க? ஆராதனை செய்யும்படி, आराधना करने के लिए. இஸ்ரவேல் என் ஜனம், इज़राइल मेरा प्रजा है, அவன் என் சேஷ்ட புத்திரன், वह मेरा श्रेष्ठ पुत्र है. அவனை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடுன்னு சொல்றாரா. उसे मेरी आराधना करने के लिए तू छोड़ देना. அப்ப நம்ம எதுக்கு அழைச்சாரு? किसके लिए परमेश्वर हमें बुलाए थे? ஆராதனை செய்யும்படி, आराधना करने के लिए. ஒரு இடத்துல அது என்னது சுரமண்டலம் வாசிக்காரு. एक जगह पर वीणा बजाता है. அங்க கர்த்தருடைய வார்த்தை வரும். वहाँ परमेश्वर की ध्वनि आती ஞாபகம் है. இருக்காது? அவற்றை வார்த்தை வந்துச்சோ சுரமண்டலம் வாசிக்கும் போது? இல்ல, நான் இப்ப செய்தியில வரும். இப்ப நான் செய்தி சொல்றேன். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. வேதத்தை கவனமா கேட்கும்போது பைபிள் பூரா நம்ம இருதயத்துல நிறைஞ்சிரும். शास्त्र को ध्यान से लगाएंगे, कान लगाएंगे तो अपने हृदय पर पवित्र शास्त्र आ जाएगी. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப் ராஜாவா இருந்து இறந்து போனாரு. आहाब राजा होकर फिर मृत्यु पाए. இப்போ அவனுடைய மகன் யோராம் ராஜாவா இருக்கான். उसके बाद उसका बेटा योराम राजा बना है. அப்போ இந்த மோபாபியர் வந்து ஆடு செழிப்பு, ஆடு மாடு ரொம்ப செழிப்பு. मोवाबियर तभी बहुत भेड़ बकरियां था. ஆகாப்க்கு வந்து இந்த மோவாப் அரசு என்ன செய்யும்? 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் குறும்பாடுகளையும் 1,00,000 கொடுக்கணும். देखिए ये आहाब राजा के लिए मोवाब राजा 1,00,000 बेड़ियां और 1,00,000 मेमना भी देता है. மோவாப் அரசு இஸ்ரவேல் அரசுக்கு கிஸ்தி கேட்டது. मोवाब राज्य इजराइल राज्य के लिए कर्ज देता है, அப்போ இந்த कर देता है. ஆகாப் இறந்தவனே கொடுக்க மாட்டாரு. अभी आहाब मरने के बाद नहीं देते हैं. யோராம் கூட யோசபாத் சிநேகிதரா இருக்காரு. योराम के बाद योसबात दोनों दोस्त बनकर है. அப்போ இந்த யோராம் சொல்றாரு, யோசபாத் வாரேரா, இப்படி இவன் எனக்கு ஆட்டுக்குட்டி எல்லாம் தருவான், தராம அவன் கலக்கம் பண்ணதான்னு சொல்வார். योराम कहता है कि योसबात को ऐसा मेमना सब देता था लेकिन अब नहीं दे रहा है, वो मुझसे झगड़ रहा है कर कर. நம்ம ஆரைன்னு அவர் சொல்வாரு. तब वो कहने लगा हाँ आता हूँ இப்ப करके. எந்த வழியா நம்ம போகணும்? किस रास्ते से हमें जाना है? வனாந்தரமான ஏதோம் தேசம் வழியா போனாங்க. रेगिस्तान एदोम के और पार कर जाएंगे. 3 ராஜாக்கள் போறாங்க. ஏதோம் ராஜா, एदोम 3 राजा जाते हैं. एदोम के राजा, இஸ்ரவேல் ராஜா, इजराइल का राजा யூதா ராஜா. और यहूदा का राजा. வனாந்தரத்துல 7 நாள் அலைதாங்க, தண்ணி கிடைக்கல. रेगिस्तान पर 7 दिन घूम फिरते उन्हें पानी नहीं मिला. நம்ம வாழ்க்கையும் வனாந்தர வாழ்க்கையா இருக்கலாம், வறட்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம். நம்ம என்ன குறையா இருக்கோம்னு குறைய அவற்றை ஒப்புற வாழ்க்கை அவருக்கும் நமக்கும் மத்தியில ஒண்ணும் இல்லாம. देखिए रेगिस्तान हो देने दीजिए, अकालपन होने दीजिए हमारी जिंदगी पर, लेकिन हम परमेश्वर से पूछताछ करना चाहिए. செய்ய வேண்டியது செய்து அவரோட ஒப்புற வாங்கி நம்ம ஏறெடுக்கும் போது நம்ம ஜெபத்தை जो कुछ कार्य हम करना चाहिए वो परमेश्वर के साथ मेल मिलाप कर कर प्रार्थना करते समय हमें परमेश्वर कैसा टोकर देंगे. அந்த பர்திமே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் போது போக முடிஞ்சதா? देखिए परदीम पुकारने लगा, ये दाऊद की संतान मुझ पर दया कर 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 पूछने लगा, परमेश्वर उसे छोड़कर जाने के लिए हुआ क्या?
எசையாவும் எசேக்கியாவும் வானத்தை நோக்கி அபயமிட்ட போது தேவன் கேட்காம இருந்தாரா? एसाया और एसेकिया आकाश की ओर जोर से चिल्लाकर परमेश्वर पूछने लगे, क्या परमेश्वर उनकी बातें नहीं सुनी? உடனே ஒரு தூதன் அனுப்பி பராக்கிரமசாலிகள் 185,000 பேரை கொண்டுட்டான். ஒரே तुरंत परमेश्वर एक दूत को बेचकर 1,80,000 के लोगों को मार दिए। எதுக்கு அவர் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிறார்? அவருக்கா யுத்தம் பண்ணுகிறார்? परमेश्वर युद्ध में योद्धा है क्या? अपने लिए वो लड़ता है? நமக்காக யுத்தம் பண்ணுவார். हमारे लिए परमेश्वर युद्ध மூன்று करते हैं। ராஜாக்களும் போறாங்க, 7 நாள் ஆயிட்டு தண்ணி இல்ல. 3 राजाओं साथ मिलकर जाते हैं रेगिस्तान पर, इन्हें पानी नहीं मिला। இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு, இந்த 3 ராஜாக்களையும் இந்த மோவாவியற்ற அகப்படும்படிக்கு நம்ம வந்துட்டோமே, கடவுள் பண்ணிட்டாரேன்னு சொல்வாரு. तब इस्राएल राजा कहने लगा कि 3 राजा को ये मोबाब के हाथ पर परमेश्वर दे दिए कर कहने लगा, कहने लगा। அவர் சொன்னோடனே யோசபாத் சொல்றாரு, இங்க யாராவது ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்வதற்கு இருக்காங்களான்னு கேட்க சொல்றாரு. तब योसाबात कहता है कि यहाँ परमेश्वर की भविष्यवाणी बोलने वाला कोई परमेश्वर की बच्चे है क्या, पूछते हैं। எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இருக்கான்னு சொல்றாரு. एलिया को जो पानी दिया था एलिसा यहाँ है कर कहने लगा। அவன் எனக்கு விரோதமாலாம் சொல்லுவான் தீர்க்க தரிசனம் அப்படின்னு இஸ்ரவேல் ராஜா சொல்றாரு. तब इस्राएल राजा कहने लगा, तो वो तो मेरा विरुद्ध में भविष्यवाणी बताएगा। யோசபாத் சொல்றாரு, அவற்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. तब योसाबात राजा कहने लगा कि उसके पास परमेश्वर की वचन है कर எலிசாட்ட மாத்திரம் வார்த்தை இல்ல, ஏன்த்தையும் உங்கத்தையும் கர்த்தர் केवल एलिसा के पास परमेश्वर की वचन नहीं, मेरे पास और आपके पास भी है। யாரெல்லாம் அவரை நோக்கி மனித உதவியை நாடாம தேவனை நோக்கி காத்திருக்கிறோமோ அவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. जो भी मनुष्य की सहायता ना मांगते, यहोवा की सहायता मांगते, उन्हीं सबके पास परमेश्वर की वचन है। 3 ராஜாக்கள் போறாங்க. 3 राजा होकर वहाँ जाते हैं। எலிசா வராரு. एलिसा आते हैं। யோராம பார்த்து சொல்றாரு, உன் முகத்தை பார்த்து நான் வரல. योराम को देखकर कहने लगा कि तेरा चेहरा को देखकर मैं यहाँ नहीं आया। யோசபாத் வரலனா योसाबात यदि नहीं आता तो ஒன்னும் பேச மாட்டேன். मैं कुछ नहीं बोलता था। அப்ப அவர் சொல்லாரு, ஒரு சுரமண்டலக்காரங்களை வர சொல்லுங்க. और ये एक बजाने वाला के पास बजाने वीणा बजाने वालों को लेकर आइए। இவர் கூட இந்த கடவுள்கிட்ட வேண்டல, சுரமண்டலக்காரன் சுரமண்டலத்தை வாசிக்கான். उसे बजाते ही கர்த்தருடைய வார்த்தை வருது. परमेश्वर की वचन आती है। 2 ராஜாக்கள் 3:17. दूसरा राजाओं 3:17। நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார்। 15 வாசிமா. 15 भी पढ़िए। இப்போதும் ஒரு சுரமண்டல வாக்கியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்। சுரமண்டல வாக்கியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அது வாசிட்டு நீ இனிமே 17 வாசி. अब 17 पढ़िए। நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள்। இல்ல 17 வாசி, நீ இப்ப 16ல வாசிக்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள்। நீ 15 வாசிச்சிருக்க, அப்படிதானே? 15 16 வாசிட்டியா? எங்கேயும் என்ன செய்யணுமா? பள்ளத்தாக்குல வாய்க்கால்களை வெட்டணுமா? नाले में तुम लोग इतना खोदो कि इसमें गड्ढे ही गड्ढे हो जाए। அதாவது நம்ம நினைத்ததுக்கு சாதகமா ஒண்ணுமே நடக்காம இருக்கலாம். हमारी सोच के इस कार्य में कुछ भी कार्य नहीं होगा, ஆனா தேவன் நம் நினைவா இருக்கிறார். लेकिन परमेश्वर हमारी याद அது में है, நமக்கு தெரியாது. वो हम नहीं जानते। அதான் அந்த சுரமண்டலக்காரர் சொல்றாரு, तभी वो बजाने वाला कहता है, யாருடைய தேவன் பேசுவார், किसी के पास भी परमेश्वर बातें करते हैं, யாருடைய பேசுவார். जो भी आराधना करते हैं उसी के साथ परमेश्वर बातें நம்ம करेंगे। ஆண்டவரை ஆராதிக்கணும். हमें परमेश्वर की आराधना करना चाहिए। நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யார் சொல்லுதா? கர்த்தர் சொல்லுகிறார். क्योंकि यहोवा यो कहता है कि तुम्हारे सामने ना तो वायु चलेगी और ना वर्षा होगी, तो भी यह नाला पानी से भर जाएगा
और अपने गाय बैलों और पशुओं समेत तुम पीने पाओगे। இயற்கை சாதகமாக இல்லாமல் நமக்கு ஒரு பதிலுமே வராம இருந்தா देखिए प्रकृति हमारे पास नहीं है, हमारे पास कुछ भी उत्तर नहीं आएगा तो भी நம்ம ஆண்டவர் ஒளிஞ்சு கிடக்காரு. हमारे परमेश्वर चुप बैठे வசனம் हैं। இருக்கா? ऐसा वचन है क्या? ஏசாயா 45 இருக்கு. भजन ऐसाया 45 में है, மேல இருக்கு. ऊपर है ऐसाया 45। நான் 45 வசனம் எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். 15 வாசி. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். எப்படி இருக்கு? நம்ம தேவன் எப்படி இருக்காரு? देखिए हमारे ஒளிஞ்சு கிடக்காரு. परमेश्वर चुपे हैं, மறைத்துக் கொண்டிருக்கிறாருன்னா என்னது? अपने आप को ढक लिए நம்ம हैं। காரியத்துக்கு ஒண்ணுமே சொல்லாம ஒளிச்சு கிடக்காரு. देखिए हमारे कार्य के लिए कुछ उत्तर न देते हुए बैठे हैं। அவர்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய நன்மை செய்கிறார். देखिए परमेश्वर के लिए जो भी बाढ़ जोते हैं उनके लिए कितना भलाई कार्य करते हैं। நம்ம ஆண்டவரை மதிப்போம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். மனுஷத்தை போய் சொல்லி உதவி கேட்கறது என்னது? देखिए हम सोचते हैं कि परमेश्वर को हम आदर करते हैं, लेकिन हमारे कुछ कार्य को मनुष्य के पास जाके कहते हैं। ஆண்டவரை அசட்டப்படாதோ. परमेश्वर को तुच्छ मानते அவர் हैं। வல்லமையுள்ள தேவன். वो पराक्रमी सामर्थी நம்ம है, கேட்கிற எதை தருவாரு. हम जो भी मांगते हैं उसे देते हैं। அவரை என்ன செய்யக்கூடாது? நம்ம வேத பாடம் வாசித்த மாதிரி அவரை என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்க அமர்ந்திருக்க விடக்கூடாது. परमेश्वर को चुप रहने के लिए नहीं देना चाहिए। செல்லமணி அமர்ந்திருக்காம அவரை சும்மா இருக்க விடாது. செல்வமணியா? செல்வமணியா செல்லமணியாமா? செல்வமணியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சும்மாவே இருக்க முடியும். எத்தனை பேர் நீங்க அழுதுட்டே இருக்கீங்க? सेलमनी बहन परमेश्वर के पास लगातार प्रार्थना रोती रखती है। கடவுளை சும்மா இருக்க விடக்கூடாது. परमेश्वर को ऐसे चुप रहने के लिए नहीं देना चाहिए। அவர் அந்த அதிகாரத்தை சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களா அல்லது நீங்க அமர்ந்திருக்கலாகாதுன்னு சொல்றாரு. परमेश्वर की खोजियों को आपको ऐसी शांत रहने के लिए नहीं है। அந்த அதிகாரம் ரொம்ப இன்பமா இருக்கும். वो अध्याय बहुत मधुर है। 8ஆம் வசனம் சொல்லுது, இனி நான் உன் தானியத்தை உன் சத்துக்களுக்கு ஆகாரமாக கொடே. अब मैं तेरे अन्न और फिर शत्रुओं को खाने के लिए नहीं दूंगा। உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று और तेरा नया दाखमद और किसी परदेशी को नहीं पीने दूंगा। கர்த்தர் परमेश्वर தமது வலது கரத்தின் மேலும் अपने दाहिने हाथ से தமது வல்லமுள்ள கரத்தின் மேலும் என்ன செய்தாரு? சத்தியம் பண்ணுறாரு. और अपने पराक्रम हाथों से परमेश्वर ने सत्य किए हैं। ஆண்டவர் சொல்றார், வசனத்தை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். சகரியாவில் सकरिया में लिखा है कि वचन को लेकर मेरे पास आओ। அப்போ இப்படிலாம் வசனங்கள் நமக்காக வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள்ள पैसा வீணாவே போகாது. देखिए ये सब वायदा, ये सब वचन हमारे लिए लिखा है। हमारे पैसा कभी भी व्यर्थ में नहीं जाएगा। நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் செய்வோம், நம்ம இஷ்டம் போல பேசுவோம். देखिए हम प्रार्थना करेंगे, अपने मनमानी से बातें करते हैं। ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவிசுவாச வார்த்தைகள் நம்ம அவிசுவாசத்தினால தான் இவங்க முறுமுறுத்தாங்க. देखिए अपने शब्द हमें कैद कर लेता है। ये प्रजा अविश्वास के कार्य से गुड़गुड़ाने लगे। அல்லேலூயா. हालेलुया। அவங்க அவிசுவாசம் இருந்ததுனால தான் கானான் தேசத்துக்கு உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் अद्भुत और चमत्कार के साथ मिस्र से लेकर आए, लेकिन उनके अविश्वास के कारण அவங்க தேவன் எங்களுக்கு நினைச்சிட்டாரு தலைவணங்குவாங்க. देखिए वो बोलते हैं कि हमारे परमेश्वर हमें याद किया कर पूरे दंडवत करते थे। இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசம் காமிச்சாங்க. इजराइल और मिस्रियों के बीच परमेश्वर अलगपन दिखाने लगे। சொல்லி முடிக்கனால அங்க தாவிட்டேன். इसे बोलते वहाँ चली गई। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம சூழ்நிலைகள் மாறாக இருக்கலாம். देखिए हमारी वातावरण प्रकृति ना बदलता है। காற்றையும் காண மாட்டீர்கள், वायु को ना देखेंगे, மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் बारिश को ना देख पाओगे, நம்மை लेकिन फिर भी சார்ந்தவர்களும் நமக்கு வறட்சியா இருக்கலாம், செழுமை இல்லாம இருக்கலாம், ஆனா देखिए हमारे पास अकाल है, हरियाली नहीं है, फिर भी
அந்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல போய் நம்ம ஆராதனை பண்ணும்போது उस कार्य को लेकर परमेश्वर के पास जाकर आराधना करते समय நமக்கு மாத்திரமல்ல केवल हमारे लिए नहीं, நம்மை சார்ந்தவர்களுக்கும் செழுமை உண்டாக்குது. हमारे रिश्ते पर जो भी है उनके लिए भी भलाई कार्य लाती है। தேவன் எங்க இருக்காங்க? देखिए ऐसा परमेश्वर कहाँ है? நம்ம பாக்கியவான்கள். हम तो धनी है। நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் अब किसी कार्य की चिंता न எல்லாவற்றையும் रहकर குறித்து உங்கள் விண்ணப்பங்களை सभी कार्य को अपने प्रार्थना के साथ, विनती के साथ, சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் स्तुति की प्रार्थना से और विनती से தேவனுக்கு தெரியப்படுத்தும். परमेश्वर को दिखाइए, யாருக்கு दिखलाइए। தெரியப்படுத்தும்? மனுஷருக்கு இல்ல. मनुष्य के पास नहीं, மனுஷன் நம்மகிட்ட வாரவங்களுக்கு இல்ல. मनुष्य जो अपने पास आते हैं उनके लिए नहीं, தேவனுக்கு தெரியப்படுத்தும். परमेश्वर को बताना चाहिए। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। யாருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம்? किसे हम बताते हैं? நம்ம சபையில ஜெபம் பண்ணுறவங்களை நான் பார்க்கேன், அது செழுமை ஆகுது. யாரும் போய் ஜெபம் பண்ணணுங்க அவசியமே இல்லை. हमारे कलिशा में जो भी प्रार्थना करते हैं उनके घर पर हरियाली आती है, धन आती है। அல்லேலூயா, அல்லேலூயா। ஜெபிக்கிறவங்க தானே தெரியும். देखिए जो भी प्रार्थना करते हैं वो अपने आप दिखाएंगे, அவங்க வர வர விருத்தி அடைவாங்க. वो आते ही बहुत फलदायक होंगे। இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார் மோசே. इजराइल लोगों को चला कर आए थे मूसा। பகல்ல அக்னி ஸ்தம்பம், இரவுல பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம் மூலமா கடல் கூட இருந்தாரு. देखिए दिन में मेघ की खंबा और रात पर अग्नि का खंबा, परमेश्वर उनके साथ ही रहे थे। நம்ம வசனம் எங்க வந்தது? हमारी वचन कहाँ आया था? மோசையும் ஆரோனையும் நீங்க உயர்த்துதீங்க, உங்களுக்கு மட்டும் தான் ஆசாரியப்பட்டமோன்னு முறுமுறுத்தாங்க. देखिए केवल मूसा और आरोन को ही आप उन्नति करते हैं, पद देते कर कर प्रजा बुड़बुड़ाने लगे। இன்னைக்கும் நம்மளை பார்த்து நிறைய பேர் முறுமுறுக்காங்க. आज हमें देखकर भी कई लोग बुड़बुड़ाने लगते हैं। நெத்தியில எழுதி வச்சிருக்கு, நீங்க பாத்தீங்களா? उनके माथे पर लिखकर छोड़ा है। நம்மளுக்கு விரோதமா இருக்கவங்க நெத்தியில जो भी हमारे பாத்தீங்களா? நீங்க विरोध में आते हैं उनके माथे पर लिखा है, நெத்தியில ஒட்டி இருக்கு, माथे पर चिपका है। அல்லேலூயா, हालेलुया। அப்போ நம்மளுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவர்கள் हमारे विरुद्ध बुड़बुड़ाने वाले நம்மை விட்டு விலகும்படி நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கணும். हमसे दूर होने के लिए हमारे जीवन पर हमें फल देना है। கனியை பற்றி பாராம தெரியும். कनी फल के बारे में वचन बिना देखे मालूम है। அன்பு இருக்கா? पहला प्रेम है क्या? அல்லேலூயா, हालेलुया। அன்புதான் கிறிஸ்தவம். प्रेम ही मसीहत है, அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம். वही मसीह को प्रकट करता ரெண்டாவது है। என்ன காரியம் இருந்தாலும் दूसरा कुछ भी कार्य होने दीजिए, சந்தோஷம். खुशी। உங்க மத்தியில நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன்? आपके सामने में खुशी के साथ कैसी அவருடைய हूँ? கிருபை எனக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. उनके अनुग्रह से नहीं हो पाएगा। அவருடைய கிருபை उनकी अनुग्रह கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் எங்க இருந்து சொல்றாரு? ஜெயில இருந்து சொல்றாரு. परमेश्वर के अंदर मगन होकर कर फिर से कहता होगा, कहाँ से बताते हैं? बंदी गृह में से ये समाचार देते हैं, सुसमाचार। பரதேசிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. वो परदेश तक ऊपर तक चले गए, வாக்கு கடங்காத பேச்சுக்கள் எல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காரு. न समझ में आने वाले सभी बातों को सुनकर आए हैं। அல்லேலூயா, हालेलुया। நம்ம கூடயும் ஆண்டவர் இருப்பார். हमारे साथ भी परमेश्वर रहेंगे, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம நடக்கணும். लेकिन हमें उनका प्रिय बच्चे के समान चलना चाहिए। அதுக்காக உபத்திரம் வராம போகாது. उसके लिए वेदनाएं उपद्रव नहीं आएगा, ऐसा नहीं है। உபத்திரத்தின் வழியா போகணும்னு பவுல் சொல்றாரு. उपद्रव के साथ ही जाना है कर कर पौलुस कहते हैं। அந்த உபத்திரம் நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தரும். उस दुख हमारे लिए शांति और समाधान देती है। கொரிந்து சபைக்கு அதான் பவுல் எழுந்தாரு. कोरिन्थिय कलीसिया के लिए पौलुस उसी के बारे में நம்ம लिखते हैं। உபத்திரம், அதாவது அப்பா பிள்ளைகளை சிக்ஷிக்கிறது போல் நம்மளை யாரு செய்தாரா? சிக்ஷிக்கிறார். पिता जैसे बच्चे को ताड़ना देते हैं, वैसे हमारे पिता हमें ताड़ना देते हैं। முதல்ல கஷ்டமா இருக்கும், பிறகு தெரிஞ்சவங்களுக்கு எப்படி இருக்குமா? समाधान संतोष पहला वो दुख जैसा रहेगा, लेकिन जो उसे जानते हैं उनके लिए वो शांति और समाधान लाती है। हमें போல பாக்கியசாலி யாருமே கிடையாது. हमारे जैसे धनी कोई और है ही नहीं। பிசாச களவு எடுக்க போனோம்னா கவலையா தான் இருக்கும். அவன் களவு நம்ம சந்தோஷத்தை களவாட்டு போயிடும். शैतान हमारे
समाधान को वो चुरा लेता है। அல்லேலூயா. हालेलुया। எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்தான் பேதுரு எழுதுறாரு. पत्रस ऐसा लिखता है कि किसे निगल फाड़ काऊ कर कर घूम फिरता है, நம்மளை சுத்தியே தான் அலையுதான். वो हमारे आसपास ही घूम फिरता है, உலகத்தார சுற்றி இல்ல. संसार के लोगों के पास नहीं है। நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு. हमारे लिए एक देश है। 70 வருஷத்துக்கு இந்த 70 வருஷத்துக்கு தான் நம்ம உலகத்துல இருக்க போறோம். देखिए 70 के 80 उतनी ही हमारी जिंदगी है। அதுக்கு நம்ம செவரு கூட கொஞ்சம் அங்க வந்துடக்கூடாது இங்க வந்துடக்கூடாது நம்ம சண்டை போடணும். देखिए उस 80-70 साल के लिए दीवार यहाँ तोड़ा नहीं आना चाहिए, वहाँ जाना चाहिए करके झगड़ते हैं। பாக பிரிவினையில சகோதரர்கள் சாவு மட்டும் பேசாம இருக்காங்க. भाई लोग अपने पिता के धन को बटोरते समय जिंदगी भर बातें नहीं करते हैं। வேதம் சொல்லுது நம்ம கொண்டு வந்ததும் இல்ல கொண்டு போறது நமக்கு எல்லாமே திருப்தி படுத்துகிற தேவன். देखिए परमेश्वर की वचन कहती है कि हम कुछ यही संसार पर नहीं लाए थे, कुछ नहीं लेकर जाएंगे, लेकिन परमेश्वर हमें तृप्त कर कर बेचते हैं। அந்த ஜனங்களை கூட்டிட்டு வந்தாங்க. उस प्रजा को लेकर आए थे। அங்க என்னாகும் 14:21 வாசிமா. गिनती 14:21। நான் எத்தனை மணிக்கு செய்து கொடுத்தேன்? 3 ஆயிட்டு. 14 என்னாகும் 14:21 வாசிமா. பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். परमेश्वर क्या कहते हैं कि पूरी पृथ्वी पर परमेश्वर की महिमा से परिपूर्ण हो जाएगी। என் மகிமையையும் என் அற்புதங்களையும் கண்டவங்க முறுமுறுத்தாங்கன்னா வனாந்தரத்தில் செத்து போயிருவாங்கன்னு சொல்றாரு. मेरी महिमा और मेरे अद्भुत कार्य को तो देख चुके थे, वो बुड़बुड़ाएंगे तो रेगिस्तान पर मर मिटेंगे। ஆண்டவர் தான் சொல்றாரு மோசேட்ட, நீ 12 கோத்திரம் பிரபுக்கள் அனுப்பு. परमेश्वर ही मूसा को पास कहते हैं कि 12 प्रभुओं को तू बेच ना कर कर। நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். हम सब जाने हुए संभव है। சாதாரண ஆட்கள் இல்ல, பிரபுக்கள். वो लोग साधारण लोग नहीं थे, लेकिन प्रभुओं थे। ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவர்கள். हर एक गोत्र के लिए वो नेता थे। தலைமைத்துவமே ஆடுனா எப்படி இருக்கும்? देखिए वहाँ नेता हिलेगा तो पूरा प्रजा कैसे रहेंगे। ஆண்டவர் சொன்னதெல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டாங்க. जो भी परमेश्वर कहे थे वो हवा में उड़ा எல்லாரும் दिए। கேக்குதாமா? सभी सुन पा रहे? அல்லேலூயா. हालेलुया। 10 பேர் வந்து சொல்றாங்க, 10 लोग आकर बताते हैं நீங்க சொன்னபடி அது செழிப்பான தேசம் தான். जैसे आप कहे थे वो हरियाली भरा हुआ देश है, பாலுந்தேனும் ஓடுற தேசம் தான். वो दूध और मध बहने वाली देश है, ஆனா அங்க மனிதர்கள் ராட்சதர்கள் இருக்காங்க. लेकिन वहाँ की प्रजा राक्षस है। அவங்க வீடெல்லாம் ரொம்ப அழகா கட்டி வச்சிருக்காங்க. और वो अपने सब घर को अच्छे से बांध कर रखे हैं, நாங்க ஒரு கிளி மாதிரி வெட்டுக்கிளி மாதிரி தான் இருக்கோம். लेकिन हम उनके सामने टिट्टियां के समान है। எங்க கண்களுக்கும் இருந்தது, அவங்க கண்களுக்கும் இருந்தது. हमारी नजरों में भी वैसे ही थे और उनकी नजरों में भी वैसे ही இங்க थे। என்ன தப்பு பண்ணாங்க? यहाँ क्या गलत किए? சர்வ வல்லமை தேவன் சொன்னதை அசட்டை பண்ணினார். सर्वशक्तिमान के परमेश्वर की वचन को वो तुच्छ मानने लगे। நம்மளுக்கும் நிறைய ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு. हमारे लिए जब प्रार्थना करते समय परमेश्वर वायदा दे அது चुके होंगे। தாமதமானாலும் அது வரும். यदि वो देरी से होगा तो भी वो आएगा, அவர் செய்வார். वो जरूर करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா நம்ம விசுவாசிக்கணும். लेकिन हमें विश्वास करना चाहिए। நம்மால விசுவாசிக்க முடியாது. हमसे विश्वास नहीं யார் करने होगा। விசுவாசத்தை தருவாரு? विश्वास को कौन आंदर। उत्पन्न करेगा? परमेश्वर खुद ही। விசேஷித்த ஆவிகள் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். विशेष आत्मा के तौर पर पवित्र आत्मा को दिए हैं। பரிசுத்த ஆவியை தந்த நாம் இருமனதா இருந்தா ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறோம். जो पवित्र आत्मा पाए दो मन से रहेंगे तो हम परमेश्वर को वेदना पहुंचाते हैं। அப்போ இந்த 13 அதிகாரத்துல துர்ச்செய்தி பரப்புதாங்க. इस 13 अध्याय में वो बुरी समाचार फैलाते हैं। காலேபும் யோசுவாவும் அப்படி இல்ல. कालेब और योशुआ के वैसे नहीं थे। நம்ம லேசா அந்த தேசத்தை பிடிச்சிருவோம். वह कहने लगे कि हम आसान की तरफ से उस देश को अपना लेंगे, நம்ம உடனே எழுந்து போவோம் ஒரு தலைவரை கொண்டுட்டு. लेकिन वो लोग कहने लगे कि हम एक नेता को खड़ा करेंगे और मिस्र में वापस चले जाएंगे। நம்ம வனாந்தர வாழ்க்கையில हमारी इस रेगिस्तान நம்ம की வீட்டு जिंदगी காரியத்துல पर, हमारे घर के कार्यों में வாசிக்கிற நாம் पवित्र शास्त्र पढ़ने वाले தேவ हम, வார்த்தைக்கு விரோதமாக நம்ம சிந்தனை பண்ணி நம்ம நடந்தோம்னா यदि हम परमेश्वर के वचन के विरुद्ध पर सोच कर चलने लगे நம்ம
வாழ்க்கை பூரா மனாந்தரமா தான் இருக்கணும். हमारी जिंदगी पूरा रेगिस्तानी रहेगा. அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் பிரசிக்ஷன் தந்து பேதைகள் உணர்வுள்ளவர்களாகுமா. देखिए उनके वचन की उस प्रकाश बोले लोगों को प्रकाशित और बुद्धिमानी बनाता है. ஒரு வசனம் தந்தா நீங்க மறுபடியும் மறுபடியும் அதை வாசிங்க. அது அவ்வளவு பெரிய வல்லமை நிறைஞ்சது. देखिए यदि आपको एक वचन मिलता है उसे वापस वापस पढ़िए. वो इतना सामर्थ्य से भरा हुआ वचन है. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. எரேமியா 23:29 சொல்லுது. एरेमिया 23:29 में लिखा है, என் வார்த்தை அக்கினியாயும் मेरे वचन अग्नि के समान கண்மலையின் நொறுக்கு சமட்டியாவும் இருக்கு. और पहाड़ों को तोड़ने वाला हथौड़ा है. பெரிய மலையை கூட தகர்த்துரும். देखिए बड़ी पर्वत को भी उसे उखाड़ लेगा. இது அக்கினியா இருக்குது. கிட்ட யாராவது வர முடியுமா? वो अग्निमय है. उसके पास कोई आ पाएगा? நமக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்காரு. देखिए परमेश्वर हमें इतना बड़ा वचन आशीष दिया है. நம்ம நம்பணும். हमें केवल भरोसा ही हमें रखना है. विश्वास करना। हमें विश्वास करना है. அதை கேட்கல. वो नहीं सुने. என் வார்த்தை நீங்க கேட்கல. मेरे वचन को आप नहीं सुने. என் மகிமையால் நிறைஞ்சிருக்கு. पूरा पृथ्वी मेरे महिमा से परिपूर्ण से भरा है. அதை யோசபாத் சொல்றாரு. तब योसाबात कहते हैं, ராஜ்யங்களை எல்லாம் राज्यों को सब ஜாதிகளுடைய ராஜ்யங்களை ஆளுகிறவர் நீர். राज्यों को सभी को आप राज्य करते हैं. இப்ப யாரும் ஆளலானா அதை ஆளுகிறவர் தேவன். किसी को भी राज्य करने दो, लेकिन राज्यों के ऊपर प्रभुता परमेश्वर ही करते हैं. என்னை நம்பாதவங்க எல்லாம் மனாந்தரத்துல தான் போய் செத்து போயிருவேன். जो भी मुझे विश्वास नहीं करते रेगिस्तान पर मर मिटोगे. ரொம்ப சொல்ல நேரம் இல்ல. அவங்க கானானுக்கே போகல. वह खानान देश को प्रवेश नहीं அவங்க किए. பிள்ளைகள் போனாங்க. उनके बच्चे गए थे. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது हमें इसमें क्या सीखना है? ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். हमें प्रार्थना करने वाले रहना चाहिए. ஜெபிக்கும் போது வார்த்தை தராம இருக்கவே மாட்டார். प्रार्थना करते समय जरूर परमेश्वर वचन बेचते அவர் हैं. பேர் பேசுகிற தெய்வம். उनका नाम है बातें करने वाला. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. न बातें करने वाला पत्थर का पेड़ नहीं है. சில நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. हालेलुया. பார்க்க 3 ராஜாக்கள் வனாந்தரத்துல போனாங்க. 3 राजा को देखे थे, रेगिस्तान पर चले. அவங்களுக்கு வார்த்தை வந்தது, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. वहाँ वचन मिला, वायु को नहीं देखोगे, बारिश को भी नहीं देखोगे, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். लेकिन सभी गड्ढा पानी से भर जाएगा. அதாவது சூழ்நிலையே சரியில்லை, ஆனா நிரப்பப்படுவோம். देखिए प्रकृति ठीक नहीं है, लेकिन हम भरा जाएंगे. தேவைகள் சந்திக்கப்படும். जरूरत तो पूरा होगा. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நம்ம ஆண்டவர் நம் நினைவா இருக்கிறார். परमेश्वर हमारी याद में है. கானான் தேசத்துல அவங்க போகல. कानान देश पर वो प्रवेश नहीं किए. ஆண்டவர் சொல்றாரு காலேபை பார்த்து, வேற ஆவியை உடையவனே. परमेश्वर कालेब को देखकर कहता है कि दूसरा आत्मा है इसके अंदर. அவனும் அவன் சந்ததியும் கானானுக்குள்ள பிரவேசிப்பாங்க. वो और उसके संतान कानान पर प्रवेश करेगा. யோசுவாவும் காலேபு தான் போவாங்க, வேற யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. परमेश्वर कह दिए कि योशुआ और कालेब ही जब वहाँ पहुँचेंगे. ஏனெல்லாம் நம்ம வாழ்க்கையில செழுமையா இருக்க போறோம். कौन कौन अपनी जिंदगी அல்லேலூயா. पर விசுவாசித்தவளை பார்க்கிறது அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். जो विश्वास करती है, जो भी उसे उसके बारे में कहा था उसे वैसे ही होगा. நம்ம உண்மையற்றவர்களாக இருந்தால் அவர் உண்மை உள்ளவர். हम आज सत्य के लोग हैं, लेकिन वह सत्य நிறைய है. பேர் வேற ஆவியுடையவங்களா இருந்தாங்க. कई लोग दूसरे आत्मा पाए थे. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவரால் இருந்தாங்க, நம்மள மாதிரி பெண்ணு தான். देबोरा हमारी समान एक माँ थी, महिला थी, நியாயம் விசாரிக்க ராஜாட்டெல்லாம் போனோம். न्यायाधीश थी. वो எங்க போறாங்க? न्याय के पूछने के लिए राजा के पास जाना चाहिए, பேரிச்ச மரத்துக்கு கீழே இருக்க தேவரால்கிட்ட போறாங்க. लेकिन उस पेड़ के नीचे बैठे हुए देबोरा के पास जाते हैं. அவங்ககிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. उनके पास परमेश्वर की वचन था. நம்மகிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருந்தா நம்மகிட்ட அவர் பேசுவார். यदि हमारे पास परमेश्वर की वचन है तो वो हमसे बातें जरूर करेगा. அவர் பேசுகிற தேவன். वो बातें करने वाला परमेश्वर. சாதாரண பெண் தான் தேவரால், அகித்தோப்பேலின் மனைவி. अहितोपेल की पत्नी थी, एक साधारण महिला थी. அல்லேலூயா. हालेलुया. ராஜா நீ வந்தாதான் நான் யுத்தத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. राजा ऐसे कहने लगा कि यदि तू आएगी तो मैं युद्ध करने के लिए जाऊंगा. யார்கிட்டலாம் விசேஷித்து ஆகியிருக்கோ அவங்ககிட்ட வல்லமை இருக்கு. जिसके पास विशेष आत्मा है, उनके अंदर परमेश्वर की सामर्थ्य है. அல்லேலூயா. हालेलुया. காலேப்
கிட்ட இருந்தது, யோசுவாட்ட இருந்துச்சு. कालेब के पास था, योशुआ के पास था. யோசேப்பிட்ட விசேஷித்த ஆவி இருந்தது. योशुआ के साथ विशेष आत्मा था. தானியேல்கிட்ட விசேஷித்த ஆவி இருந்தது. दानियल के पास भी था. யோசேப்பிட்ட தேவ ஆவி இருந்தது. यूसुफ के पास परमेश्वर की आत्मा था. ஆதியாகமம் 41:38 வாசிமா. उत्पत्ति முடிக்க வரேன். 49 38 38 41 41 41 38 41. அங்கே ஆபிரகாமையும் அவன் மனைவியாகி அப்பொழுது 40:38 பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவி பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஜெயில கிடக்காரு. बंदी गृह में था. தீவிரமாய் விடுதலை ஆகிறார். जल्द से वो छुड़ा जाता है. கட்டுகள் நிறைந்த வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் இருக்கோம். देखिए, बंधनों की स्थिति पर हमारी जिंदगी में कई लोग हैं, தீவிரமாய் மீட்கப்படுவோம். लेकिन जल्द से हम छुड़ाए जाएंगे. தீவிரமாய் அதுல இருந்து வெளிப்படுவோம். तुरंत उस बंधनों से छुड़ा அவருடைய जाएंगे வார்த்தையை நம்பணும்னா. यदि हम उसके वचन पर भरोसा रखोगे तो. தானியேல்கிட்ட விசேஷித்த ஆவி இருந்துச்சு. दानियल के पास विशेष आत्मा था. ராஜா கூட அவரை காப்பாற்ற முடியல. राजा भी उन्हें सहायता करने ராஜா के लिए என்ன नहीं சொல்றாரு? मिला. நீ இடைவிடாது ஆராதிக்கிற தெய்வம் ஒண்ணு என்ன செய்வாரு? காப்பாத்து. राजा कहने लगे कि तू लगातार आराधना करने वाला परमेश्वर तुझे छुड़ाएगा. ராஜாவுக்கு காப்பாற்ற முடியல. राजा को नहीं छुड़ाने हुआ. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம आज हम அவருடைய வார்த்தையில நம்ம குறைவுள்ளவங்களா இருந்தாலும் यदि हम उनके वचन पर कमी हो, நம்ம அந்த மறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானா उसे भूल कर यदि परमेश्वर के साथ मेल मिलाप அந்த करोगे, வசனத்தை நம்ம வாசிப்போம். उस वचन को पढ़ेंगे. லேவியாகமம் 26 40 41 42. लाइव व्यवस्था 26 லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय 40 41 42. 40 41 42. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்கரங்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறது மன்றி. ஒரு நிமிஷம். எனக்கு விரோதமே அவருக்கு விரோதமே அவருடைய வார்த்தையை நம்பல. நான் ரொம்ப பாவம் செய்யல. देखिए, उनका विरोध मतलब उनके वचन के ऊपर विश्वासघात करने वाले, விசுவாசியாம இருக்குது. जो भी विश्वासघात करते हैं. விசுவாசிமா அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். நம்மள நினைக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையா இருந்தா தேசத்தையும் நினைப்பாராம். देखिए, उनकी वाचा कहती है कि केवल हमें स्मरण नहीं करेंगे, पूरे देश को भी स्मरण करेंगे. யாக்கோபுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணாரு? देखिए, याकूब के लिए क्या वाचा दिए थे. தேசம் இல்லாம இருந்தாங்க, பரதேசியா இருந்தாங்க. उनके पास देश नहीं था, वो परदेसी थे. கானான் தேசத்தை தருவேன்னு வாக்கு பண்ணாரு. कानान देश को दूंगा कर कर वाचा किए थे. நம்ம ஆண்டவரோட ஒப்புராகி எப்பவும் தேவ சமூகத்தை நாடும்போது यदि हम लगातार परमेश्वर को चरण को याद करते समय அவரும் திரும்பி வந்து நம்மளுக்கு யாக்கோபுக்கு செய்த என் உடன்படிக்கையும் ஈசாக்கு பண்ண உடன்படிக்கையும் ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கை நான் நினைப்பேன். तब फिर वापस परमेश्वर आकर दो वाचा मैंने याकूब से संग बांधी थी, उसमें वह स्मरण करूंगा, और जो वाचा में ईसाक से और जो वाचा अब्राहम से बांधी थी उसको परमेश्वर स्मरण யாராவது करेगा. இப்படி சொல்லுவாங்களா? ऐसे कौन कह மனுஷங்க கூட पाएगा. நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. मनुष्य हमें अलग कर देते हैं. நம்மை ஆதரிக்கிற தேவன், हमें आदर करने वाला परमेश्वर. हालेलुया. எலிசா வாக்குத்தத்தம் பண்ணாரு. एलिजा वादा யோசபாத் किए थे, பார்த்து, योसबात की चेहरा को देखकर, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. वायु को न देखोगे, बारिश को न देखोगे. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு. इजराइल कुल के लिए बताए थे. தேசம் நம்மை சொல்லுறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். इजराइल को कहते कि कानान देश को दूंगा, लेकिन हमें आज देकर कहते कि मैं तुझे आशीष உன்னை करूंगा. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். பெருகவே எப்ப சொன்னாரு? तुझे आशीष ही आशीष कर कर बढ़ोतरी करूंगा. இந்த வார்த்தை 7 ஆசீர்வாதம் சொல்வாரு. அது எனக்கு அவர் அழைக்கும் போது 7 आशीष कहते हैं. परमेश्वर जब उन्हें बुलाते समय ये आशीष कभी कहते. அந்த ஈசாக்க பலி செலுத்தும் போது ईसा को बलि चढ़ाते समय ஒப்பனையாக
ஈசாக்கை பெற்றுக்கொள்ளும்போது ईसाक को वापस पाते समय, ஒருவேளை நமக்கு நஷ்டம் வர்றது போல இருக்கும், ஆனா நஷ்டம் வராது. लेकिन हमारी सोच पे नष्ट कर कर सोचते लेकिन नष्ट नहीं होगा। செல்லமணி சொன்ன போல தாங்குவார், ஏந்துவார். सेल्वमणि बहन कहते हैं कि हमें उठाएंगे, संभालेंगे और छुड़ाएंगे। இன்னைக்கு எனக்கு வந்த என் உள்ளத்துல வந்தது அவர் ஆதரிக்கிறது. आज मेरे हृदय पर आने वाला वचन, वो परमेश्वर सहायता देंगे, हमें नहीं त्यागेंगे। அவர் தெரிந்து கொண்ட கோல் துளிர்க்கும், जो भी वो छड़ी परमेश्वर चुना है वो फलेगी கனி கொடுக்கும் और फल भी நம்ம देगा। எல்லாருக்கும் பரிசுத்தாவி தந்திருக்காரு. हम सभी के लिए पवित्र आत्मा को அது दिया है। உலக ஆவியில் அது விசேஷித்த ஆவி. वो संसार की आत्मा नहीं है, वो विशेष आत्मा அது है। அனல் மூட்டி எழுப்பி அந்நிய பாஷை பேசணும். उसे प्रज्वलित करके अन्य भाषा में बोलना சும்மா चाहिए। இருப்பாரோ? वो चुप बैठेंगे क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. பந்திமே சொல்லும்போது முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டாரு. परदीमु कहते समय और से वो अधिक चिल्लाने சும்மா लगा। இருந்தாரு, போகல, நின்னுட்டாரு. परमेश्वर वहाँ से नहीं चल पड़े, वहाँ ही रुक गए। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்மளை விசுவாசிக்கவங்க தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு நிறைய பிரச்சனை உண்டு. देखिए हमारे लिए कई समस्या है, जो विश्वास करते हैं वो इस संसार को जीत लेंगे ஒண்ணும் செய்ய முடியாது. और को संसार हमें कुछ நம்ம नहीं कर பட்சத்துல पाएगा, அவர் இருக்காரே. क्योंकि हमारे पक्ष पर परमेश्वर है। அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களிடம் 100ஆக பலன் தருவார். परमेश्वरी ये 100% बल देने के लिए अनुग्रह करेंगे। நமக்கு பண்டிகை நாள் வருது. हमारे लिए उत्सव आ रही है। ஜனவரி 5ஆம் தேதி வருது. जनवरी 5 तारीख के लिए 5, है। 6, 7